நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் அஷ்டாங்க ஹிருதய சங்கிரக கிரந்தத்தில் ஆத்திரேய முனிவர் கூறியதான பால், தயிர், நெய், மோர் இவற்றினுடைய குணங்களை நாம் கேட்போம். பால் அப்படிங்கிறது பொதுவாக 8 வகை. அதாவது பசும்பால், எருமைப்பால், ஆடு, ஒட்டகம், தாய்ப்பால், செம்மறியாட்டுப்பால், யானைப்பால், குதிரைப்பால் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. அதனால் எதை எப்படி பார்த்து நாம் இது பண்ணணுமோ அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சுவாமி தேசிகன் ஆகார நியமத்தில் இதை பற்றியெல்லாம் சாதிச்சிருக்கார். இந்த பாலுக்கு பொதுவாக எல்லா பாலுக்குமே பொதுவாக ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டால், இனிமையாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் பசவுள்ளதாக இருக்கும். அப்புறம் தாதுக்களை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடியதான தாதுக்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். வாதம், பித்தம் இதெல்லாம் குறைக்கக்கூடியதாகவும், ஆண்மையை வளர்க்கக்கூடியதாகவும், கபத்தை அதிகப்படுத்துறது இப்படியெல்லாம் இருக்கும். குளிர்ச்சி உள்ளதாக இருக்கும். இது பொதுவாக பாலுக்கே இருக்கக்கூடிய குணங்கள். பசும்பால் இது நம்ம உயிர் வாழ்க்கைக்கு முக்கியமானது. முதுமை, அப்புறம் நோய்கள் இதெல்லாம் நீக்கும் மருந்து பொருள். மார்புக்குள்ளே ஏற்படக்கூடியதான உட்காயம், அப்புறம் தாதுக்களுடைய வலிமை குறைவு, இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து பசும்பால். மூளைக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, உடலில் நல்ல நிறத்தை கொடுக்கும், நல்லா தாய்ப்பாலை வளர்க்கக்கூடியது, நல்லா மலக்கட்டுப்பாடு இல்லாமல் பண்ணும், களைப்பு, தலை சுற்றுறது, பித்தவெறி, அப்புறம் சுவாச நோய், இருமல், நாக்கு வறண்டு போகிறது, பசி, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடியதான காய்ச்சல், நீர் சுருக்கு நீர், இரத்த பித்தம், இந்த மாதிரி இதனால் ஏற்படக்கூடிய நோய்களெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த பசும்பால். இது எருமைப்பால் ஜாடராக்னி. யாருக்கு பசின்னு அதிகமாக பசி இருக்கோ அவளுக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த எருமைப்பால். நிறைய அதிகமான குணமும் குளிர்ச்சியும் வீரியமும் இருக்கக்கூடியது எருமைப்பாலில். ஆடில் வெள்ளாடு, அந்த வெள்ளாட்டு பால் அந்த ஆடு கொஞ்சம்தான் நீர் பருகும். அதனால் ரொம்ப அது கால்நடைங்கிறதுனால ரொம்ப ஓடிண்டே இருக்கும். பச்சை இலைகளை சாப்பிடும். அதனால் அதனுடைய பால் கொஞ்சம் குணம் உள்ளதாக இருக்கும். அப்புறம் எலும்பை ஊர்க்கிறது அந்த மாதிரி ஏற்படக்கூடியதான ஒரு நோய், அப்புறம் காய்ச்சல், சுவாசம், இரத்த பித்தம், அதிசாரம், இதனால் பேதி, இந்த நோயெல்லாம் இது கட்டுப்படுத்தும். ஒட்டகம்பால் கொஞ்சம் வறட்சியை கொடுக்கும், உஷ்ணம் உள்ளது, கொஞ்சம் உப்பு சுவையாக இருக்கும். ஜாடராக்னின்னா பசியை தூண்டும். அப்புறம் வாதம், கபம், வயிறு உப்புசம் அடைகிறது, கிருமி நோய் ஏற்படுறது, உடல் வீக்கம், பெருவயறு, மூல நோய், இதுக்கெல்லாம் சிறந்தது ஒட்டகம்பால். தாய்ப்பால், இந்த தாய்ப்பால் எல்லாத்துக்குமே ஒரு மருந்து. அது பொதுவாக கண்ணில் ஏற்படக்கூடியதான கண்ணு கட்டி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த தாய்ப்பால் இது பண்ணுன்னா அது குணமாகும். அதுக்கப்புறம் அது மூக்கு வழியாக செலுத்தக்கூடியதான மருந்து, அதுக்கு இந்த தாய்ப்பால் உபயோகப்படுத்தலாம். அப்புறம் வாதம், பித்தம், இரத்த நோய், அடிபடுறது முதலான ஏற்படக்கூடிய காயங்கள், இதுக்கெல்லாம் இந்த தாய்ப்பால் சிறந்தது. செம்மறி ஆட்டுப்பால் ரொம்ப உஷ்ணமாக வீரியம் உள்ளதாக இருக்கும். இது இதயத்துக்கு ஏற்றுக்கொள்ளாதது, இதயத்தை பாதிக்கும் இந்த பால் சாப்பிட்டா. வாத நோயை கட்டுப்படுத்தும். விக்கல், சுவாசம், பித்தம், கபம் இதெல்லாம் உண்டாக்கும் செம்மறி ஆட்டுப்பால். யானைப்பால் வன்மத்தை தூண்டும்.
ஒற்றை குழம்புள்ள பிராணிகளுடைய பால், குதிரை பால் கொஞ்சம் குணமுள்ளது, உஷ்ணமான வீரியத்தை உடையது, உடல் உறுப்புள்ள இருக்கக்கூடியதான வாதத்தை போக்கும், கொஞ்சம் புளிப்பும் உப்பும் கலந்த சுவையுள்ளதாக இருக்கும், திமிரை உண்டாக்கும், உடலை திமிரு ஏற்படும். குதிரை பால்லாம் சாப்பிட்டா திமிரு வரும். காய்ச்சின காய்ச்சாத பால், தாய்ப்பாலை நேராக சாப்பிட்லாம். தாய்ப்பாலை தவிர வேறு பிராணிகளுடைய பாலை, பச்சை பாலை சாப்பிட்டா அது கபத்தை உண்டாக்கும். கொஞ்சம் காய்ச்சின பால் அதுக்கு நேர்மாறான குணத்தை உடையது. அதனால் காய்ச்சிய பால் தான் நல்லது. கறந்த கறந்தோடனே அந்த சூட்டாக சாப்பிட்ற பால் அமுதத்துக்கு சமமானது. பாலில் அதிகமாக குணம் உள்ளது, குறைச்சலாக குணம் உள்ளதெல்லாம் இருக்குது. அதாவது புளிப்பு சுவையுள்ள பொருட்கள், அதுக்கப்புறம் எள், தேங்காய், கடலை பிண்ணாக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடியதான பிராணிகள். அதனுடைய பால் அதிகமான குணமுள்ளதாக இருக்கும். ஆனால் கபத்தை ஏற்படுத்தும். ஒரே இடத்துல கட்டியிருக்கிறதுனால சாயங்காலம் அந்த பாலை சாப்பிட்றத காட்டிலும் கார்த்தால பால் நல்ல குணம் உள்ளது. அதே மாதிரி நடமாடும் பிராணிகள் அதனுடைய பால் கொஞ்சம் குணமுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பெரிய உடலை இருக்கக்கூடிய பிராணிகளை காட்டிலும் குறுகிய உடலை இருக்கக்கூடிய பிராணிகளோட பால் கொஞ்சம் குணமுள்ளதாக இருக்கும். இறைச்சிகள் அதை இது பண்ணுறதுக்கு அந்த கொஞ்சம் குணம் உள்ளது, அதிகமாக குணம் உள்ளது அதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தயிர் குணங்கள், தயிர் இயற்கையாகவே அந்த தயிர் ஜீரணத்த பிறகு ஒரு புளிப்பு சுவையை உண்டாக்கும். மலத்தை ரொம்ப கட்டுப்படுத்தும் அது. அதுக்கப்புறம் அதான் மலத்தை கட்டும் அது. அதான் மலச்சிக்கல் ஏற்படும். ரொம்ப குணமும் உஷ்ணமும் வீரியமும் உடையது, உஷ்ண வீரியம் உடையது. வாதத்தை போக்கும். கொழுப்பு, விந்து, மலம், கபம், இரத்த பித்தம், ஜாடராக்னி, வீக்கம் இதெல்லாம் உண்டு பண்ணும். ஆனால் சுவையை கொடுக்கக்கூடியது. நாக்கு சுவை தெரியாமல் இருந்ததுன்னா அந்த நாக்குக்கு சுவை கொடுக்கும், ருச்சியை கொடுக்கும். அப்புறம் குளிர், முறைக்காய்ச்சல், ரொம்ப நாளாக ஜலதோஷம், சுருக்கு நீர் இதுகளுக்கெல்லாம் மருந்து. அப்புறம் கிரகணின்னு ஒரு நோய், அந்த நோய் ஏற்பட்டால் அதனுடைய அந்த தயிரோட ஏடு அதை பயன்படுத்தினா அந்த நோய் போயிடும். ராத்திரியில் தயிர் சாப்பிடக்கூடாது, சூடாக்கியும் சாப்பிடக்கூடாது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஐப்பசி, கார்த்திகை இதில் நேரடியாக தயிரை உபயோகிக்கக்கூடாது. தயிர் நிறையா சாப்பிடக்கூடாது. பயத்தம்பருப்பு, தேன், நெய், கல்கண்டு, நெல்லிக்காய் ஏதாவது ஒரு பொருளோடு சேர்த்து தான் சாப்பிட்ணும். அந்த தயிரை தனியாக சாப்பிடக்கூடாது. தினந்தோறும் தயிர் நிறையா சாப்பிடக்கூடாது. தோயாத தயிரை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா ஜுரம் வரும், இரத்த பித்தம் இந்த நோயெல்லாம் வரும். அக்கி, குஷ்டம், அப்புறம் இரத்த சோகை, தலை சுத்தல் இதெல்லாம் உண்டாகும். மோரோட குணங்கள் ரொம்ப லேசான குணம் உள்ளது, துவர்ப்பு புளிப்பு சுவை உள்ளது, ஜாடராக்னியை வளர்க்கும், பசியை நன்னா தூண்டும், கபவாதங்களை போக்கும், வீக்கம், அப்புறம் வயிறு பெருத்து இருக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், மூலம், அந்த கிரகணின்னு சொல்லக்கூடியதான நோய், சிறுநீர் தடை, ஆரோக்கியின்மை, அப்புறம் சுவையின்மை, குன்மம், மண்ணீரல் தோன்றக்கூடியதான நோய், நெய் அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடியதான நோய்கள், அப்புறம் பாண்டு நோய் இதெல்லாம் இந்த மோரானது போக்கும். காயம் ஏற்பட்டாலும், கோடை காலத்திலையும், உடல் இளைச்சி போனாலும், மயக்கம் வந்தாலும், தலை சுத்தல் வந்தாலும், உடல் எரிச்சல் வந்தாலும், இரத்த பித்தம் இந்த நோய்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மோர் சாப்பிடக்கூடாது. அப்புறம் தயிரோட தெளிந்த குணங்கள், அதுதான் மோரின் குணங்கள் இதுக்கு உண்டு. தயிர் தெளிஞ்சிருக்கக்கூடியதான நீர் மாதிரி இருக்கக்கூடியது. அது மலத்தை சரி பண்ணும், உடல் சுரப்பி துவாரங்களெல்லாம் சுத்தப்படுத்தும்,
மலக்கட்டை நீக்கும், லகுவான குணமுடையது. மற்றவை நாளை கேட்போம்.